வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். மேஷ ராசி. மனசுல இருக்கிற கவலைகள் விலகக்கூடிய நாளாக இருக்கும். உடம்புலயும் சரி, மனசுலயும் புத்துணர்ச்சியோட செயல்படக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. எடுத்த காரியத்துல வெற்றியை அடையணுங்கிற ஒரு உத்வேகத்தையும், விடாமுயற்சியும் கைக்கொள்ளக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். இன்னைக்கு உங்க குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும். 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். இனிமையைக் காட்டிலும் அறிவார்த்தமான வார்த்தையை பேசுவீர்கள். குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகக்கூடிய நல்ல செய்திகள் வரும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். மொத்தத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற, பூமி தொடர்பான லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். இது நாள் வரைக்கும் உங்களை வீட்டில் கவலையாக பார்த்துட்டு இருந்தவங்கள்லாம் இன்றைக்கி சந்தோஷமாக பார்ப்பாங்க. உங்களுடைய கவலைகள் விலகும். குறிப்பாக உத்தியோக ரீதியாக ஏற்றங்கள் நிறையக்கூடிய நல்ல செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடும் விஷயத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி வரும். உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இடமாற்றம் நல்ல செய்தியை தரும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் ஏற்படுகின்ற, உத்தியோக மேன்மை, உத்தியோகத்தில் புதிய முயற்சிகளில் வெற்றி, வியாபாரத்தில் வளர்ச்சி, கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருதல் போன்ற நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. குறிப்பாக நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். ராசிநாதன் செவ்வாயும் சப்தமஸ்தானாதிபதியான சுக்கிரனும் சேர்ந்து 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறது உங்களுடைய நண்பர்களுடன் சேர்ந்து முயற்சிக்கும் விஷயங்கள் வெற்றியை தரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் ஒரு சிறு கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்படும். வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்படும். உடன் பிறந்த சகோதரர்கள், குறிப்பாக இளைய சகோதரர்களை பற்றிய கவலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கவலைகளையும் தாண்டி குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷப ராசி. குடும்பஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை. குடும்பஸ்தானாதிபதியான புதன் ராசியில் இருக்கார். ராசிநாதன் விரையாதிபதியோடு சேர்ந்து 3ஆம் இடத்தில் இருக்கிறது உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். வெற்றிகள் கிடைப்பதில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து நன்மைகள் ஏற்படும். நல்ல செய்திகள் வரும். இளைய சகோதரர்கள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக ஆதாயம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். வீட்டில் உங்கள் மனைவியுடைய அப்பா அம்மா உங்களுக்கு சொத்து கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கோ இல்லை வரதட்சணை கொடுக்கறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற நல்ல நாள். குறிப்பாக வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தன வருமானம் ஏற்படும். எதிராளிகளிடமிருந்து உங்களுடைய நற்பெயருக்கு இருந்து வந்த களங்கம் விலகும். எதிராளிகளே உங்களை பார்த்து பெருமைப்பட பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று கலக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண விஷயம் சங்கடத்தை ஏற்படுத்தும். பெருசாக பயப்பட வேண்டாம். ஆனால் ஏதோ ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய செலவுகள் பற்றிய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை விஷயத்தில் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள், மனக்கவலைகள், எரிச்சல்கள் விலகும் நாளாக இருக்கும். குழந்தைகளுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக வார்த்தைகளால் தொழில் செய்பவர்கள், பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான பலன்கள் அமைகின்ற ஒரு நல்ல நாள். தன வருமானம் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மிதுன ராசி. மனசில் இருக்கிற சங்கடத்தை போக்குகின்ற வகையில் நல்ல செய்திகள் வரும். குறிப்பாக உங்களுடைய அரசாங்க வகையில் அல்லது உத்தியோக வகையில் மேலதிகாரிகளின் சப்போர்ட் கிடைக்கிறதுக்குண்டான யோகம் இருக்குது. உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை களையும் விதமாக உங்களுடைய மேலதிகாரிகளே உங்களுக்கு வவுச் பண்ணுவாங்க. இவர் நல்லவர், இவர் திறமையானவர், இவர் தப்பு பண்ணலை அப்படின்ட்டு. இதன் மூலமாக உங்களுடைய பெருமைகள் மேலும் வளரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசில் பூரிப்பு ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள் வரும். குறிப்பாக உங்களுடைய உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படும். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி தான் ராசியில் இருக்கார். அதனால் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் லாபங்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உங்களுடைய பர்சனல் தேவைகள் பூர்த்தியாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற மதிப்பு உயரக்கூடிய ஒரு நல்ல நாள். குறிப்பாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் சங்கடங்களை தீர்த்து வைக்கும் வாய்ப்பு ஏற்படும். ஏதாவது ஒரு நண்பர் இன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார், இல்லை ரொம்ப சிக்கலில் இருப்பார். அந்த சிக்கலுக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குற மாதிரி அந்த டைமுக்கு ஒரு யோசனையை சொல்லி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய சமயோஜித புத்தியை வெளிப்படுத்தி மேன்மைகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகும். உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய யோகம் ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்களுக்கு இப்படின்னா வீட்டில் இருக்கிற உங்கள் வாழ்க்கை துணைக்கு மேலும் உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சப்போர்ட்டிவாக சில காரியங்களை பண்ணுவீங்க. அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. உங்களை பார்த்து பெருமைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய யோகமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். உங்களை பற்றி தவறாக பேசியவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அறிவு ரீதியாக உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலமாகவும் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு தந்தைக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக தந்தையோட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தந்தை கூட பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த நாள் ஒரு அமோகமான நற்பலன்களும் தனலாபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்காருன்ட்டு கவலைப்படாதீங்க. இன்றைக்கி உங்களுடைய எண்ணங்கள் விரயமாகும், காரியம் விரயமாகும், நேரம் விரயமாகும். ஆனால் மனக்கவலைகள் இல்லை. எதிரிகளின் தொல்லை அடங்கியிருக்கு. ஏன்னா கிரக நிலவரம் சாதகமாக இருக்குது. குரு உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணம் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. குடும்பத்தில் சில தேவையற்ற செயல்பாடுகள் விமர்சிக்கப்படும். ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய கிரக நிலவரம் உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சில முயற்சிகளை எடுக்கிறது நல்லது. ஏன்னா இப்போவே நீங்கள் சாதகமாக பேசி தீர்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். நிதானமான செயல்பாடுகள் உங்களுக்கு மரியாதையை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். குறிப்பாக வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. உங்களுடைய பர்சனல் செலவுகளை பண்ணிப்பீங்க. இதனால் உங்கள் வாழ்க்கை துணை சில சமயம் கோவப்படுவாங்க, சில சமயம் சரி போ என்னமோ பண்ணி தொலை அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அவங்க தேவைகளையும் பூர்த்தி பண்ணுங்கள். எப்போவுமே உங்களுக்கு மட்டும் பார்த்துக்கக்கூடாது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்திற்கு உடம்பில் ஏதாவது ஒரு சின்ன சங்கடம் இருந்திருக்கும். அந்த சங்கடத்திற்கு உண்டான மருத்துவ உதவி கிடைக்கும். அதற்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நீங்கள் வெளியூருக்கு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். இருப்பினும் கையிருப்புகள் கரையும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகள் பலிதமாகும். பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதற்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்குண்டான நேரம் இது. செலவை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் இப்போ நீங்கள் போடுறது சின்ன மீன் பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்துட்டுருக்கு. இதன் மூலமாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். திடீர் யோகம் ஏற்படும். சிம்ம ராசி. தந்தையுடன் இணக்கம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தந்தையோடு உங்களுக்கு அறிவார்த்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் மூலமாகவும் ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். சமூக மதிப்பு உயரும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக சில அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகமும் இடமாற்றத்திற்குண்டான முயற்சியும் வெற்றியை தரும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஆரோக்கியமான நாளாக இருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதில் இருக்கின்ற கவலைகள் விலகும் நாளாக இருக்கும்.
புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எதிர்பார்த்த வெற்றிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுவதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. அதனால் மன நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில் விருத்தி ஏற்படுகின்ற நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மறைவு ஸ்தானங்களில் சிக்கல் இருக்குது. அதனால் கொஞ்சம் விஷயம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் சந்தோஷமாக இருப்பீங்க. உடம்பில் மட்டும்தான் சின்ன சின்ன சங்கடம் இருக்குது. மற்றபடி தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். சமூக மதிப்பு உயரும். உங்களுடைய சொல்லாற்றல் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மன நிம்மதி ஏற்படக்கூடிய அனைத்து விதமான வழிவகைகளும் தென்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாள். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை வெளிப்படும். அதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் குழந்தைகளுக்கு உண்டான அறிவுரைகளை விளக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய வியாபார முயற்சி வெற்றியை தரும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள், அரசாங்க தடைகள் விலகிறதுக்கு உண்டான நேரம் இது. புதுசாக தொழில் துவங்கணும், புதுசாக வியாபாரம் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்தி வரும். கன்னி ராசி, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். இன்றைக்கி பெருசாக வேலை இருக்காது. சந்தோஷமாக இருப்பீங்க. மன நிம்மதியோடு இருப்பீங்க. வீட்டில் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வீட்டில் இருந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் மற்றும் குழந்தைகளுடன் வெளியில் சென்று வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். மொத்தத்தில் இன்றைக்கி மன நிம்மதி இருக்குது. சுகங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக வண்டி வாங்கிறதுக்கு உண்டான லோன் சாங்ஷனிங் இன்றைக்கி சாதகமாக இருக்குது. எந்த ஒரு விஷயமும் இது நாள் வரை இல்லாத அளவுக்கு இன்றைக்கி மன நிறைவை தரக்கூடிய நல்ல செய்தி வருகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இருக்குது. கடல் கடந்து பயணிக்கும் சூழ்நிலை சாதகமாக இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் தாயாருக்கு உண்டான மருத்துவ செலவுகள் ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கும். தாயாருக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய முடிவு எடுத்து அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுக்கு உண்டான நல்ல நாள். குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகளின் தொல்லை அடங்கும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மொத்தத்தில் ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய காரியத்தை பலிதமாக்கி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். செலவுகள் குறைந்தாலும் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் குடும்பத்திலேயும் சந்தோஷம், வெளியிலையும் மரியாதை, எல்லா விதமான பலன்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் துவங்கிறதுக்குண்டான கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகமும் ஏற்படுகின்ற சாதகமான நாள். துலாம் ராசி, பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை. தந்தை வழியில் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் மனஸ்தாபம், தந்தையின் ஆரோக்கிய சங்கடம், அலுவலகம் சார்ந்த விஷயங்கள், அரசாங்க அதிகாரிகள் அல்லது மேல் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு, இப்படியெல்லாம் இருக்குது. கொஞ்சம் நிதானத்தோடு எடுத்துக்கோங்க. ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு லாபத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்தி கொடுக்கும். உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை யாராவது வச்சுருந்தாங்கன்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க அந்த தப்பான அபிப்பிராயத்தை மாற்றுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் காண்பார்கள். அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். குறிப்பாக உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். எதிரிகள் தொல்லை அடங்குவார்கள். அவர்களால் இருந்து வந்த கவலைகள் விளங்கும். அரசாங்க வழியில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, பூமி தொடர்பான தொழில் பண்ணுறவங்க, விவசாயிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வியாபார விஷயத்தில்
சற்று கடுமை குறைத்துக் கொள்வது நன்மையை ஏற்படுத்தும், வளர்ச்சிக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களின் மீது சுமத்தப்படுகின்ற தவறான குற்றச்சாட்டுகளை பொய்யென நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மேலதிகாரிகள் தவறு செய்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியுது, அந்த தவறை சுட்டிக்காட்டி பேசும்பொழுது அவர்கள் மனம் வருத்தமடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இல்லாட்டி உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஹெட் உங்களுடைய திறமையை புரிந்து கொண்டு உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். வளர்ச்சிக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உங்களுக்கு வேலை பளு காரணமாக அலைச்சல் இருக்குது. அலைச்சல் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அஃபிஷியல் சைட்லேயும் டைட்டாக இருக்கீங்க, பர்சனல் விஷயத்துலையும் குடும்பத்துலேயும் சிச்சுவேஷன் ரொம்ப டைட்டாக இருக்குது, ரொம்ப வேலை பளு ஜாஸ்தி இருக்குது. இது பத்தாதுன்னு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மேலும் அதிகமான சூழ்நிலை, கடுமையான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியல, உடம்பு சோர்வடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடம்பில் கொஞ்சம் உற்சாகத்தை புகுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆரோக்கியத்தை வளர்த்து கொள்வதற்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. குரு பார்வை சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி. சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் சேர்க்கை. தந்தை தாய் வழியில் உங்களுக்கு மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது. வெளியில் போனால் அரசாங்க விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. அரசு அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுது மரியாதையை கொடுத்து பேசுவது நல்லது. மற்றபடி இன்றைக்கி வேறு எந்த இடத்துலையும் பெருசாக சிக்கல் இல்லை. பண விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. குரு பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியத்திற்கும் பெருசாக பாதிப்பில்லை. செலவுகள், அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் உங்களை தேடி வரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற, ஆரோக்கியத்திற்கு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மட்டும் இல்லை, உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காகவும் அவர்களின் வளர்ச்சிக்காகவும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு வரும். ஆனால் அவசர குடுக்கத்தனமாக பேசி அதை கெடுத்துக்காதீங்க. உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை. வார்த்தைகளில் அதிக தனத்தை விட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை, இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவர்களின் தேவைகளை புரிந்து செயல்படும் பொழுது அவர்களின் சூழ்நிலையும் பார்த்து செயல்படுவது நல்லது. அவசரப்பட்டு உதவி பண்ணுறேங்கிற பேரில் ஒவ்வொருத்தரவும் மாறிடாதீங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கில் சற்று சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 6ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் நீச்ச ஸ்தானத்தில் இருக்கார். அவருடைய பார்வை விரயஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால, அதாவது லாபஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அதாவது செலவு பண்ணி உங்கள் பெருமையை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு கையிருப்புகள் கரையும். அனாவசியமாக நீங்கள் செலவு பண்ணுற தவிர்த்தாலே உங்களுக்கு மரியாதை தானாக வரும். அதனால் நிதானத்தோடு இருந்துக்கோங்க. வேண்டாத விஷயத்துக்கு கோபப்படுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். வாழ்க்கை துணையுடன் ஒரு ஈகோ கிளாஷ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி. மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கும் வகையில் உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனை நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உடம்பில் இருக்கிற ஆரோக்கிய குறைபாடெல்லாம் விலகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை, செலவுகள் குறைகின்றது. குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இருக்குது. மனசில் சந்தோஷம் ஏற்படும், உடம்பில் புத்துணர்ச்சி ஏற்படும். உடம்பில் இருந்த விரயங்கள் வெளியேறுகின்ற நேரம் இது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு திருமண யோகமும் கைகூடுகின்ற ஒரு நல்ல நாள். மொத்தத்தில் இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அது வெற்றி, அதனால் நிம்மதியாக இருப்பீங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூத்த சகோதரர்கள் வழியில் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுக்கு ஆலோசனை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இருப்பினும் குடும்பத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் பெறுவதற்கு சில கையிருப்புகள் செலவுகளை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு கையில் இருக்கிற பணம் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி தன வருமானத்திற்கு குறைவில்லாத நாள், சந்தோஷம் அதிகரிக்கும் நாள்.
பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். தந்தையுடன் சேருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நெடுநாட்களாக தந்தையை பிரிந்து வாடும் இளம் குழந்தைகளுக்கு தந்தையுடன் சேரும் வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்தியோக ரீதியாகவும் சரி, கலைத்துறை ரீதியாகவும் சரி, பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நன்மையும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனலாபம் அதிகரிக்கும் நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும். மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். அவர்களின் ஆலோசனை உங்களுக்கு பெருத்த லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. எதிரிகளின் தொல்லை அடங்கும். எதிரிகளின் சிறு சிறு தவறுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மகர ராசி. சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை. வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல், இன்னைக்கு அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மாமனார் மாமியார் பெற்றோரே உங்களுக்கு எதிராக செயல்படும் சூழ்நிலை. எதிரிகளின் பலம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக இதுவரை இல்லாத அளவுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். சக பணியாளர்களின் எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வேலையில் அதாவது உங்கள் சக பணியாளர்களின் தவறுகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சற்று நிதானத்தோடு இருந்துக்கிறது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் எந்த ஒரு சிக்கலையும் குரு பார்வையினால் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய முன்னேற்றம் உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். ஊர் மாற்றம், வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம் போன்ற மாற்றங்கள் நிகழக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இன்னைக்கு அது பற்றிய முயற்சிகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அனாவசியமான அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக பேசுங்க. உங்கள் எதிரிகள் உங்களுக்கு பலத்தை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அதனால் அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். வாழ்க்கை துணை, சக பணியாளர்கள், உறவினர்கள், அக்கம்பக்கத்தினர், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ், இப்படி எல்லாருக்கிட்டையும் எதிர்மறை பலன்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். ஆனால் இன்னைக்கு கேட்குற மூடில் இல்லை, கேட்குற நிலைமையில் இல்லை. அதனால் உங்களுக்கு ஹை ஹேண்டட்னஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது தாந்தோன்றித்தனமான போக்கு. அதன் மூலமாக உங்களுக்கு தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும், மன வருத்தம் ஏற்படும். கும்ப ராசி. வியாபார ரீதியாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய, மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடம்பில் ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அதற்குண்டான மருத்துவ தீர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆப்ரேஷன் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது சற்று நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. சுகங்கள் அதிகரிக்கும். சந்தோஷமான அனுபவங்களுக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கும் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பாக உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய அடிவயிற்று பகுதியில் பிரச்சனை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அறிவுபூர்வமான சிந்தனையை வெளிப்படுத்தி வெற்றியை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோக மேன்மை ஏற்படும். வீடு மாற்றம் செய்வதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனவருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் விருத்தி, வியாபார விருத்தி, உத்தியோக விருத்தி போன்ற அனைத்து விஷயங்களும் வளர்ச்சியை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை சற்று மறைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. கடந்த கால நண்பர்களின் உதவியை நாடும் வாய்ப்பு ஏற்படும். அதனால் அவசரப்பட்டு அவங்கள பற்றின தப்பான விஷயத்தை வெளியில் யாருக்கிட்டையும் பேசுகிறத குறைச்சிக்கோங்க. மீன ராசி.
சுக குறைவு ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த சுகக்குறைவு குறையறதுக்கு உண்டான சுகம் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். வீடு மனை லாபத்தை ஏற்படுத்தும். சுகங்கள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் இருந்த கவலைகள் விலகும். வண்டி வாகன வகையில் செலவுகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வண்டி வாகனத்தை புதுப்பித்து கொள்வதற்குண்டான சூழ்நிலை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய, தொழில் வளர்ச்சிக்குண்டான முயற்சிகள், அரசாங்க உதவிகள் பெறும் நாளாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடம்புல வியாதி இருந்ததுன்னா வியாதி விலகும். உடம்புல சோம்பல் தன்மை இருந்ததுன்னா சோம்பல் தன்மை விலகும். உடம்புல அசதி இருந்ததுன்னா அசதி விலகும். மொத்தத்தில் சந்தோஷமாக புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். சிவபெருமான் வழிபாடு மேன்மையை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான நண்பர்களை சந்திப்பு நிகழக்கூடிய ஒரு நல்ல நாள். தாயாருடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அதை சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடம்பில் ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதிக்கு உண்டான மருத்துவ உதவி கிடைக்கும். அல்லது ஏற்கனவே இருந்த வியாதிக்கு மருந்து சாப்பிட்றீங்கன்னா இன்றைக்கி அதன் மூலமாக ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய யோகம். வண்டியில் போகும்பொழுது இது நாள் வரைக்கும் அடிபட்டிருந்ததுன்னா அந்த அடிபடுறதுக்கு உண்டான முயற்சிகள் இனிமேல் தடுக்கப்படும். அதனால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படும். வண்டி வாகன வகையில் லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது. தொழில் ரீதியாக புதிய முயற்சியில் வெற்றியை காணக்கூடிய யோகமான நாள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகி உங்களுடைய செல்வாக்கு உயரும். சந்தோஷம் அதிகரிக்கும். அதே சமயம் சில தவறுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள்.